in charge. So every week Thursday தமிழ்நாட்டில் இந்த ஜூம் மீட்டிங் 8:30க்கு நம்மளுடைய டாக்டர் ரஞ்சன் சார் தலைமையில நம்ம ஒரு 2-3 இயர்ஸா நம்ம இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மீட்டிங்ஸ் பொறுத்தவரையில ஸோ எவ்ரி வீக் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய லீடர்ஸ் ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், ஸோ ஒரு நாலேஜ் ஷேரிங்கா இருக்கட்டும், ஸோ ஒரு ஸ்கில் ஷேரிங் செஷனா இருக்கட்டும், லீடர்ஷிப் ட்ரைனிங்கா இருக்கட்டும், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரைனிங்ஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ட்ரைனிங் சிஸ்டத்தை ஸோ இந்த ஜூம் மீட்டிங் மூலியமா ஒரு தொடர்ந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங் 476வது மீட்டிங் நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு செஷனும் ஸோ ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஒரு செஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் தான் ஒரு பிஸ்னஸோடைய இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் தான் ஒரு பிசினஸ்க்கான பேஸ். அதாவது இந்த டிஎக்ஸ்என் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஸோ இதுல என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஸோ இன்னைக்கு புதுசா யாராவது இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த டிஎக்ஸ்என் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மீட்டிங் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 hour உங்களுடைய மைண்ட் அண்ட் சோலை இங்க இந்த மீட்டிங்ல இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் டிஎக்ஸ்என் என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஸோ தட் நீங்க இந்த பிசினஸ் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சிஸ்டமா இது கண்டிப்பா அமையும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ டிஎக்ஸ்என்ல கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அவருடைய கெரியரை டிஎக்ஸ்எனா மாத்துறதுக்கும் டிஎக்ஸ்என் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவரு ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா ஃபாரின்ல இருந்து இப்ப அவருடைய சொந்த ஊருக்கு வந்து ஃபேமிலியோட செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை டிஎக்ஸ்என் மூலியமா அவருடைய ஹார்ட் ஒர்க் மூலியமா அவர் அமைச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய லீடர்ஸ்ல ஸோ இவரும் ஒன் ஆஃப் த ஒரு இன்ஸ்பைரிங் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஆக்டிவா இன்னைக்கு டிஎக்ஸ்எனை தமிழ்நாட்டில் நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சென்னையில ஸோ நிறைய லீடர்ஸை உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ப்ரொமோஷன் கம்பெனியில கொடுத்தாலும் சரி, என்ன ஒரு மாதிரியான சிஸ்டம் கொண்டு வந்தாலும் சரி, ரொம்ப ப்ரொஃபஷனலா ஸோ சிஸ்டத்துல எந்த விதமான டீவியேஷனும் இல்லாம ப்ராப்பரா கம்பெனி என்ன சொல்றாங்களோ ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு பிஸ்னஸை 100% ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் தான் இன்னைக்கு நம்மளுக்கான டாபிக் கொடுக்க இருக்காரு. ஸோ உங்க எல்லாருடைய சார்பாகவும் மிஸ்டர் அமீர் சுல்தான் சார், டபுள் டைமண்ட், அவரை இன்வைட் பண்றேன். ஸோ வெல்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் மார்னிங் டிஎக்ஸ்என். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சார் சொன்னாங்க, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் ரொம்ப அருமையான தலைப்பு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோ இன் பிட்வீன்ல ஒரு சவுண்ட் வருது, ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கிங்க. நான் மியூட் பண்றேன் சார், நீங்க பேசுங்க. ஓகே, தேங்க்யூ. அப்போ இன்னைக்கு வந்து ஏன் இந்த தலைப்பு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உலகத்துல எந்த மூளைக்கு வேணா போய் கேட்டு பாருங்க, பிசினஸ் வேணுமா வேண்டாமா, எல்லாருடைய பதிலும் 100க்கு 100% எனக்கு பிசினஸ் வேணும். நான் பிறக்கும் பொழுது ஒரு ஏழையாக பிறந்திருக்கலாம், அல்லது நான் பிறக்கும் பொழுது ஒரு வேலை செய்யக்கூடிய தந்தைக்கு மகனாக பிறந்திருக்கலாம். ஆனா நான் மரணிக்கும் பொழுதோ அல்லது என்னுடைய குழந்தைகள் வந்து ஒரு பிசினஸ் மேனுடைய மகனாகத்தான் பிறக்கணும், நான் மரணிக்கும் போதும் ஒரு பிசினஸ் மேனாக தான் மரணிக்கணும் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜாப்ன்றது எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. பிசினஸ்ன்றது வந்து ஈஸி கிடையாது, ஆனா கஷ்டம் தான். ஒரு சமுதாயத்துல ஒரு மதிப்பு இருக்கு. ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தா கூட அவன் பிசினஸ் பண்றான்ப்பா, ஒரு சாதாரண ஒரு பிசினஸ் இருந்தா கூட அவன் பிசினஸ் பண்றாம ஒரு மதிப்பு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம டிஎக்ஸ்என் கம்பெனி எப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் வாய்ப்பை, பொருளாதார திட்டத்துடன் பிசினஸ் வாய்ப்பை நமக்கு கொடுக்குதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இறைவனுடைய பெரிய ஒரு கிருபையை கொண்டு டிஎக்ஸ்என் கம்பெனி நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. இந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியான முறையில பயன்படுத்தி
நாமும் நம்மை சார்ந்தவர்களும் மென்மேலும் வளர்றதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உதவி செய்யட்டும் சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. அடுத்தது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய அப்ளைன், ஆக்டிவ் அப்ளைன், அவருடைய அப்ளைன் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். ப்ரொஃபசர் வசுபால் சார், டாக்டர் ரஞ்சன் சார், ரத்னா மேடம், கிரேட் லீடர் ஹாஜாபாய் எல்லாருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு நான் என்னுடைய டாபிக் வந்துடுறேன். பொதுவா வந்து ஜாபை பத்தி நம்ம சொல்லும் பொழுது சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறந்த உடனே சொல்லுவோம், என் பையன் ஒரு வக்கீல் ஆகுவான், அல்லது என் பையன் ஒரு டாக்டர் ஆகுவாரு, அல்லது என் பையன் வந்து ஒரு இன்ஜினியர் ஆவாரு, இப்படி XYZ ஏதோ ஒண்ணு சொல்றோம். ஆனா நல்லா படிச்சு நல்ல ஜாபுக்கு போற வரைக்கும் இப்படிதான் ஹாப்பியா எல்லாருமே இருப்பாங்க. ஆனா ஜாபுக்கு போன பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மைண்ட் செட் மாறிடும். நம்ம +2 படிக்கும் பொழுதோ அல்லது காலேஜ் படிக்கும் பொழுதோ யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது ஐடி ஃபீல்டு வேலை செய்யற மாதிரிலாம் கனவுலாம் இருக்கும். ஆனா ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்ககிட்ட கேட்டாதான் தெரியும், எங்களுக்கு தூக்கம் கிடையாது, எங்களுக்கு சாப்பாடு இருக்கு, எங்களுக்கு வந்து பொருளாதாரம் இருக்கு, எங்களுக்கு எல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கு, ஆனா எங்களுக்கு தூக்கம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் துபாயில வேலை செஞ்சாங்க. 2 பேருமே ஐடி ஃபீல்டு. இந்தியன் மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 10 வருஷம் முன்னாடி 5 lakhs ஏர்னிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு மார்னிங் டியூட்டியா இருக்கும், ஒய்ஃபுக்கு நைட் டியூட்டியா இருக்கும். இல்ல ஹஸ்பண்டுக்கு வந்து நைட் டியூட்டியா இருக்கும், ஒய்ஃபுக்கு மார்னிங் டியூட்டியா இருக்கும். 2 பேருமே சந்திக்கிறது வாரத்துல ஒரு நாள் கூட கிடையாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக ஜாப் அப்படின்னா ஜஸ்ட் ஒபே த பாஸ். நம்ம குறை சொல்லல, ஆனா ஜாப்ல சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. நம்ம ஊர்ல யாராவது ஒருத்தரை பாருங்க, ஜாப் செஞ்சு பணக்கார ஆனாயிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ ஜாப் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நீங்க என்னதான் வந்து ரத்தத்தை வந்து கொடுத்தா கூட கம்பெனி நம்மள சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனாலதான் அப்துல் கலாம் சொன்னாரு, நீங்க வந்து தொழில அதாவது நீங்க செய்யக்கூடிய ஜாபை விரும்புங்க. ஆனா வந்து அந்த அந்த ஜாப்ல தான் கடைசி வரைக்கும் போட்டு விரும்பாதீங்க. ஏன்னா ஒரு நாள் வந்து நீங்க விரும்புவீங்க, ஆனா உங்களுடைய முதலாளி உங்களை வந்து விரும்பாம வெளியே தூக்கிடுவாரு. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்க முடியுது. ஒரே கம்பெனில 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் ரிட்டையர்ட் ஆறு வரைக்கும் இருப்பாங்க. அல்லது இன் பிட்வீன்ல ஏதோ சம் ப்ராப்ளத்தை வந்து அவங்க வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அப்போ அடுத்தது என்ன செய்யணும் தெரியாது. இதுதான் இன்னைக்கு ஜாபருடைய சுச்சுவேஷன். அடுத்தது வந்து டுடே பிசினஸ் நம்ம போயிட்டா எப்படிப்பட்ட பிசினஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய மெயின்டெனன்ஸ், பெரிய டெபாசிட், நிறைய விஷயங்கள்லாம் போட்டு ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு ப்ரூஸ்லி மாதிரி நான் சக்சஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சோகம் இருக்கு. ஏன் சோகம் இருக்குன்னா, ஏனைய வந்து கட்டி தலையில சுமக்கிற மாதிரி. இன்னைக்கு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் பாருங்க, பிசினஸ்ல வந்து எவ்வளவுதான் பணம் போட்டாலும் முதல வாயில போன மாதிரி போயிட்டே இருக்குங்க, ரெக்கவரியே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே ஹாப்பியா இருக்கலாம். ஆனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை பேர் அதுல சக்சஸ் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா ரொம்ப ஃபியூ பீப்புள்ஸ் தான் சொல்ல முடியும். ஒரு ஒரு 1% சக்சஸ் ஆகுறதே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா நாம வந்து ஒரு எறும்பை கட்டி தூக்கிட்டு போல, ஒரு நாய்க்குட்டி தூக்கிட்டு போல, ஒரு யானையை கட்டி தூக்கிட்டு போறோம். இதுதான் பிசினஸ்ல இருக்கக்கூடிய பெரிய ஒரு தொந்தரவு. ஆக ஜாப் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு பணக்காரர் ஆக முடியாது. ஏன்னா நம்ம ஊர்ல யாருமே பணக்காரர் கிடையாது. சரி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யானையை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்னதான் பண்ணலாம், வாழ்க்கையில பெரிய ஒரு சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு டிஎக்ஸ்என் கம்பெனி வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்குது. அதுக்கு முன்னாடி 2 விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். சக்சஸ் டஸ் நாட் கம் டு யூ, யூ கோ டு ஹிட். நமக்கு வெற்றி வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு நான் தான் வெற்றிலாம் சொல்லாது. நாம தான் எங்க வெற்றி இருக்குன்னு சொல்லிட்டு தேடி போனோம். தேடி போனா கண்டிப்பா நாம சக்சஸ் ஆக முடியும், வெற்றியாளராக முடியும். அது மட்டும் இல்லாம டேக் த சேலஞ்ச் ஃபார் யுவர் சக்சஸ். நம்ம வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நமக்கு பலவிதமான சவால்கள் இருக்கு. அந்த சவால்களை வந்து நம்ம சமாளிச்சா மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும். அது மட்டும் இல்ல, நமக்கு பொருளாதார சுதந்திரம் வேணும் அப்படின்னா ஃப்ரீடம் இஸ் யுவர் சாய்ஸ் வென் யூ நீட். நமக்கு எப்ப வேணுமோ அப்ப அடைய முடியும். எங்க போனா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்என் கம்பெனி கொடுக்கக்கூடிய சிஸ்டத்துல போனா கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். உங்களுக்கு எப்ப சக்சஸ் வேணும், இன்னைக்கு ஜாபுக்கு நான் போறேன், எனக்கு இன்னைக்கே சக்சஸ் வேண முடியாது, அடுத்த வருஷம் முடியாது, 10 வருஷம் கழிச்சு முடியாது. சரி பிசினஸ் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அம்பானி அதானியும் திணறி கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல
இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து லாஸ் ஆகக்கூடிய அளவுக்கு, திவால் ஆகக்கூடிய அளவுக்கு மாறுது. அந்த இடத்துல டிஎக்ஸ்என்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க. ஒரு பானைக்கு ஒரு சோறு வந்து பதம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானையில சோறு வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கறது ஒரு அரிசி ஒரு சோறை தான் எடுத்து பார்ப்போம். அந்த மாதிரி டிஎக்ஸ்எல்ல நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க. அதுல ஒரு சில பேர் நம்ம பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொஃபசர் வசுபாலியா ஆல்ரெடி எல்லாருமே கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்என மலேசியாவில இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. 2000ல கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையை விட்டுட்டு துபாயில கோல்டன் விசால 2 சொந்தமா வீடு வாங்கிட்டு அங்க தங்கியிருக்காங்க. இவங்க யாரு? ப்ரொஃபசர் வசுபாலியா ஜெயின் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தவர். டாக்டர் ரத்னா மேடம் வந்து ஒரு பெரிய நர்சிங் ஹோம் வச்சு நடத்தினவங்க. 2 பேருமே ஜாபை வந்து வேண்டான்னு விட்டுட்டு டிஎக்ஸ்என் பண்ணி சக்சஸ் ஆனவங்க. அதே போல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே காந்திக்கு அடுத்ததாக அப்துல் கலாம் ஐயா அவர்களை தான் ரொம்ப சிலாகித்து எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். அந்த அப்துல் கலாம் ஐயாவுடைய ஹார்ட்டை வந்து கையில வச்சிருந்தவங்க தான் டாக்டர் ரஞ்சன் சார். இவங்க எம்டி கார்டியாலஜி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்எல் ஒரு பெரிய சக்சஸ் ஆயிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக் இன்ஜினியர், அதாவது எப்படி நம்ம பைக் ஓட்டுறதுக்கு ஒரு ட்ரைனர் வேணுமோ, ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரைனர் வேணுமோ, அந்த மாதிரி F-16 பிளைட்டை ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஏரோநாட்டிக் இன்ஜினியர் தான் இந்த பாகிஸ்தானை சேர்ந்த மிஸ்டர் ஃபத்திமல் கானி. இவரு டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து லாஸ்லோ கான்ஸ்லோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக்கினுடைய டிரைவர். மேல பார்த்தா பிளைட்டை ஓட்டக்கூடியவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் சக்சஸ் ஆயிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரக்கினுடைய டிரைவர் வந்து சக்சஸ் ஆயிருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தர்மசீலான்னு சொல்லக்கூடிய இந்த மேடம் வந்து இந்தியாவை சேர்ந்தவர்கள். இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து சக்சஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளால முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களால் மட்டும்தான் இந்த டிஎக்ஸ்எல்ல பெரிய சக்சஸ காட்ட முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா நைட்ல குழந்தை அழுவும் போது ஆணை விட பெண்கள் தான் டக்குன்னு எந்திரிச்சு பார்ப்பாங்க. அப்போ சிரமங்களை வந்து எடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடியவர்கள் பெண்கள். அந்த பவர் இருக்கு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து இன்னைக்கு வந்து பல லட்சங்களை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது என்னுடைய கிரேட் அப்ளைன்னு சொல்லலாம் மிஸ்டர் ஹாஜா மொய்தீன். 12th ஃபெயிலு, 12ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகி டிஎக்ஸ்என் எடுத்து பண்ணி துபாயில ஒரு ஃபேமிலி ஸ்டேட்டஸோட இருந்தவர் இன்னைக்கு இந்தியாவில செட்டில் ஆயிருக்காரு. இவங்கள் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட வேலைக்கு போகாத ஒரு பட்டதாரியா இருக்கக்கூடிய மிஸ்டர் பாலமுருகன் சாரை சொல்லலாம். இவங்க டிஎக்ஸ்எல்ல பெரிய ஒரு சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேலத்துல தமிழ்நாட்டுல வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு அவார்டு எல்லாம் வாங்கியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இவருடைய அப்ளைனும் வந்து மிஸ்டர் நடராஜன் நம்ம சொல்லலாம். இவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு கூட வேலைக்கு போனதே கிடையாது. படிக்காதவர்கள் கிடையாது. இவர்கள்லாம் படித்த பட்டதாரிகளும் இதுல சக்சஸ் ஆக முடியும். ட்ரக்கினுடைய டிரைவரும் இதுல சக்சஸ் ஆக முடியும். 12ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன ஒரு மனிதரும் இதுல சக்சஸ் ஆக முடியும் என்பதை இந்த டிஎக்ஸ்என் சிஸ்டம் எனக்கு உணர்த்திய காரணத்தினால்தான் என்னால துபாயில நல்ல சம்பளத்துல இருக்கும் பொழுது டிஎக்ஸ்என் ப்ராப்பரா செஞ்சுட்டு இந்தியாவுல செட்டில் ஆக முடிஞ்சது. ஏன் எப்படி செட்டில் ஆக முடிஞ்சதுன்னா இன்னைக்கு வந்து நிறைய மக்களுக்கு கனவுகள் இருக்கும். அந்த கனவுகள் வந்து சுக்குநூறா போறதுக்கு காரணமே வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கும். ஏன் வாய்ப்புகள் கிடைக்காதுன்னா சின்ன சேலரியா இருக்கும். ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான இன்கம் ஒரு டெபாசிட்டோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இருந்திருக்காது. அல்லது அச்சுறுத்துகள் பக்கத்துல உள்ளவங்க அக்கத்துல உள்ளவங்க எல்லாம் அதெல்லாம் செஞ்சிடாத அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் மிரட்டக்கூடியவங்களாங்க இருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சுச்சுவேஷன்ல பார்த்து வளர்ந்த நாம ஒரு மைண்ட் வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்போம். அதனாலதான் இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து சக்சஸ் ஆகாம இருக்காங்க. ஆனா டிஎக்ஸ்என் கம்பெனி ஆல்வேஸ் நம்மள வந்து எப்ப பார்த்தாலும் நம்மள ஒரு மோட்டிவேஷனா வச்சிருக்கோம். டிஎக்ஸ்என் கம்பெனில நமக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். நம்முடைய வாய அசைச்சா நமக்கு பைசா. நம்ம வாய அசைக்கணும். நம்ம வாயால டிஎக்ஸ்னுடைய பொருட்களை சாப்பிட்டு பார்க்கணும். இந்த 2 விஷயத்த செஞ்சா டிஎக்ஸ்என் கம்பெனில நாமளும் சக்சஸ் ஆக முடியும். நம்ம வாயில எப்பெல்லாம் அசைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் பேசுறதுக்கு அசைக்கிறோம், ஆன்மீக பேசுறதுக்கு அசைக்கிறோம், சினிமா பத்தி பேசுறதுக்கு அசைக்கிறோம், பக்கத்து விட்டு நல்ல விஷயங்கள்லாம் எதிர்த்து விட்டு நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு அசைக்கிறோம். அப்படி கூட அந்த நேரத்துல அதெல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு டிஎக்ஸ்எனை பத்தி பேசினா போதும். பேசினா காசு கிடைக்கும். பேசினா லைஃப்ல சக்சஸ் ஆயிடலாம். இப்ப வெளியில ஒரு பிசினஸ்ல போனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல வந்து அது கூடயே படுத்து தூங்கி எந்திரிச்சாதான் நமக்கு சக்சஸ் வருமான்னு தெரியாது. அப்படி செஞ்சாகணும். ஆனா டிஎக்ஸ்என்ல
வாயை திறந்து பேசினா நாம வந்து பர் மந்த் வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் வந்து சம்பாதிக்கலாம் குறைந்தபட்சம். இந்த டிஎக்ஸனுடைய வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா 1993ல மலேசியாவில துவங்கப்பட்ட இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 30 வருடமா சொல்றாங்க உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷத்தையும் இந்த டிஎக்ஸன் கம்பெனி கொடுக்கும்னு சொல்லிட்டு ஏறத்தாழ 30 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ப்ராடக்ட கொடுத்துட்டு இருக்காங்கன்னா ஹெர்பல் கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க. அலோபதிக்கு நம்ம எதிரானவர்கள் கிடையாது. சைடு எஃபெக்ட் அதுல இருக்கிறதுனால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலுக்கு வராங்க, ஹெர்பலுக்கு வராங்க, சப்ளிமெண்ட்ல வந்து சரி பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. நல்ல பிவரேஜ், நல்ல காஸ்மெட்டிக் எல்லாம் வந்து பயன்படுறதுக்கு மக்கள் எல்லாம் ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில எந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ஃபாஸ்ட் growth ஆயிட்டு இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரி டிஎக்ஸன் கம்பெனி இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல ஒரு நல்ல ஒரு பேரு சொல்லுவோம், சர்வ ரோக நிவாரின்னு சொல்லுவோம். சர்வ ரோக நிவாரணி அப்படின்னா நமக்கு மைண்ட்ல உள்ளது வந்து சஞ்சீவி வேற சொல்லுவோம். அது எத்தனை பேர் பார்த்தோம்னு நமக்கு தெரியல. யூடியூப்ல மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அபிஷியலா சயின்டிஸ்ட்லாம் வந்து ப்ரூஃப் பண்ண ஒரு பொருள் தான் சர்வரோக நிவாரணம் இருக்கக்கூடிய சிகப்பு காளான். இந்த சிகப்பு காளானுடைய பெரிய அளவுல வந்து ஒரு பண்ணைய வச்சிருக்கக்கூடியதான் இந்த டிஎக்ஸன் கம்பெனி. அது மட்டும் இல்ல, இந்த டிஎக்ஸன் கம்பெனி இன்னொரு வாய்ப்பை கொடுக்குது. எந்த ஒரு கம்பெனி கொடுக்காத ஒரு வாய்ப்பு. ஒன் வேர்ல்டு, ஒன் மார்க்கெட், ஒன் ஃபேமிலி என்கிற ஒரு சிஸ்டத்தை கொடுக்குது. அதாவது நாம டிஎக்ஸன்ல பிசினஸா என்டர் ஆகும் பொழுது சென்னையிலயோ மதுரையிலயோ அல்லது ஒரு சின்ன கிராமத்திலேயோ என்டர் ஆனாலும் உலகம் முழுவதும் இந்த பிசினஸ நாம பண்ணலாம். எப்படி ஒரு Facebook உலகம் முழுவதும் பார்க்க முடியுமோ, எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து உலகம் முழுவதும் பிசினஸ் பண்ண முடியுமோ, அந்த மாதிரி டிஎக்ஸன் கம்பெனி உலகம் முழுவதும் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஏறத்தாழ 5000 பிரான்ச். ஒரு பிரான்ச் ஓபன் பண்றதா இருந்தா அதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, டெபாசிட் இருக்கு, சேலரி இருக்கு, ரெண்ட் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா டிஎக்ஸன் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா ஒரு போட்டோ கொடுங்க, ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுங்க, உங்களுக்கு 5000 பிரான்ச்சை நீங்க ஆப்ரேட் பண்ணக்கூடிய 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கக்கூடிய 5000 பிரான்ச் அவுட்லெட்டை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டிஎக்ஸன் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கடந்த 30 வருட காலமாக இந்த உலகத்துல எந்த ஒரு கம்பெனியும் செய்யாத நிறைய நல்ல நல்ல விஷயங்களா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல அவங்களுடைய கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாகவோ அல்லது ஐஸ்வர்ய ரீதியாகவோ என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்களை அணுகுங்க. உங்களுடைய அலோபதி மெடிசன் கூட இந்த பொருட்களை பயன்படுத்திக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். உங்களுடைய ஜாபை பர்மனண்டா இருக்காம டெம்பரரியா வச்சுக்கோங்க. டிஎக்ஸன்ல உங்களுக்கு பர்மனன்ட் ஒரு இன்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் டிஎக்ஸன் கம்பெனி. பிரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர் என்கிற கான்செப்டை வந்து டிஎக்ஸன் சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏன் நாம இந்த டிஎக்ஸனை நம்பணும், எப்படி நம்பலாம், நம்புறதுக்கு ஒரு விஷயம் வேணுமே. இப்போ ஹஸ்பண்டை நம்பணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், அம்மாவை நம்புறோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், அதே போல வந்து நம்ம தலைவர்களை நம்பணும்னா ஒரு காரணம் இருக்கணும். அந்த மாதிரி டிஎக்ஸன் நம்புறதுக்கு டிஎக்ஸன் கம்பெனி நம்மளை ஏமாத்திட்டு போக மாட்டாங்கன்றதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட நாடுகள்ல ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஸனுடைய ஃபேக்டரிஸ் இருக்கு. இது மலேசியாவுடைய ஃபேக்டரி. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஸனை நம்புறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. டிஎக்ஸன் வந்து இப்ப நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா அந்த பிசினஸ் எந்த கம்பெனியோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோமோ அந்த கம்பெனியினுடைய பவர் என்ன நம்ம பார்ப்போம். அந்த அடிப்படையில டிஎக்ஸனுடைய பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஃபேக்டரி வந்து மோர் தென் 20 கண்ட்ரில இவங்களுக்கு ஃபேக்டரி இருக்கு. எந்த ஒரு கம்பெனிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு 20க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இவங்களுக்கு ஃபேக்டரி, ஓன் ஃபேக்டரி. நீங்க எந்த கம்பெனி வேணா எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்கி சேல்ஸ் பண்றாங்க, இவங்க ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. அப்போ குவாலிட்டி கிடைக்கும், ஒரு ரீசனான ஒரு ரேட் ஒண்ணு கிடைக்கும், பிரைஸ் இருக்கும். அடுத்து அது மட்டும் இல்லாம இன்னும் எத்தனையோ நாடுகள்ல எந்தெந்த நாடுகள்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கும் அந்தந்த நாடுகள்ல வந்து டிஎக்ஸனுடைய ஃபேக்டரிக்கு எல்லாம் வரப்பொழுது டிஎக்ஸன் கம்பெனி இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் மட்டும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் தென் வந்து 5 டிவிஷன் வந்து வச்சிருக்காங்க. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, பார்மா வச்சிருக்காங்க, லெபரட்டரி வச்சிருக்காங்க, பயோடெக் வச்சிருக்காங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு,
ரியல் எஸ்டேட் இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, இப்படி வந்து பல டிவிஷன்களை வந்து டிஎக்ஸ்என் கம்பெனி வச்சிருக்காங்க. இந்த டிஎக்ஸ்என் கம்பெனியை யாரெல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனி, பெரிய கம்பெனி நம்ம நினைக்கக்கூடியவங்களை கூட வந்து இந்த மாதிரி பெரிய ஆளுக்கெல்லாம் ப்ரொமோட் பண்றது கிடையாது. ஆனா டிஎக்ஸ்என் கம்பெனியை நிறைய பேர் ப்ரொமோட் பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, துபாயினுடைய இளவரசர் மிஸ்டர் ஷேக் ஹம்தான். ஷேக் ஹம்தான்னா பயங்கர ஃபேமஸ். அந்த ஷேக் ஹம்தானுடைய நீங்க போட்டோவை நீங்க பாக்குறதா தான் இது இருக்காரு பாருங்க. சென்டர்ல ஷேக் ஹம்தான், லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல வந்து டாக்டர் லீம் கம்பெனியுடைய ஃபவுண்டர், இந்த பக்கமும் இந்த சைடு வந்து கம்பெனியுடைய ஸ்டாஃப்ங்க இருக்காங்க. இப்ப இதுல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, துபாயில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், ஷேக் ஹம்தான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கூட நின்று போட்டோ பிடிக்கிறாருன்னா ஒண்ணு குதிரையோட இருக்கும், இல்ல வந்து ஒட்டகத்தோட இருக்கும், இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா புர்ஜி கலிஃபா டாலஸ்ட் பில்டிங்ல இருக்கும். இதை தவிர எது கூட நிக்க மாட்டாரு. ஆனா டிஎக்ஸ்என் உடைய கார்டிசிப்ஸ் காஃபி அவருடைய ஃபேவரட் காஃபியா இருக்கிறதுனால அதை கூட நின்று அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஷேர் பண்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் காஃபி பாருங்க. ஒரு இளவரசர் குடிக்கக்கூடிய காஃபியும் நாம இன்னைக்கு டிஎக்ஸ்எல்ல யாரு பிசினஸ் லைசன்ஸ் போட்டு உள்ள வராங்களோ அவங்க குடிக்கக்கூடிய காஃபியும் ஒண்ணுங்க. அந்த அளவுக்கு சமமாக நடத்தக்கூடிய இது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, டிஎக்ஸ்என் கம்பெனிக்கு வந்து மோர் தென் 20 கண்ட்ரீஸ்ல ஃபேக்டரி, ஓன் ஃபேக்டரி இருக்கிற மாதிரி இந்தியாவில சித்திபேட்ல, தெலுங்கானா, ஆந்திரா மாநிலத்துல, அந்த மாநிலத்தினுடைய விவசாய மந்திரி நம்முடைய டிஎக்ஸ்னுடைய ஹெட் ஆபீஸ் மலேசியாவுக்கு போய் பார்த்துட்டு டிஎக்ஸ்எனுக்கு வந்து 170 ஏக்கர் வந்து கொடுத்தாங்க. இன்னும் ஒரு படி மேல நாம சொல்றதா இருந்தா 2020 இருந்து டிஎக்ஸ்னுடைய ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டுடைய பேரு ஸ்பைருலினா. அந்த ஸ்பைருலினாவை கடந்த 2020 இருந்து உலகம் முழுவதும் யூனிசெஃப்பும் ஐநா சபையும் சேர்ந்து ஹிம்சாம் சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அந்த அமைப்பின் சார்பாக துபாய் ரிலேஷன்ல இருந்து ஷேக் ஹம்தானுடைய ஷேக் ஜாயிதனுடைய ஃபவுண்டேஷன் வழியாக அவங்களுக்கு ஒரு லிங்க் கிடைச்சி டிஎக்ஸ்னுடைய ஸ்பைருலினாவை கடந்த 4 வருஷமா உலகம் முழுவதும் கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு கம்பெனிக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு. ஹிம்சாம் வந்து ஸ்பைருலினாக்காகவே உள்ள ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்காக வேண்டி ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க வந்து டிஎக்ஸ்என் ப்ராடக்டை கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆக்டர் தான் சஞ்சய் தத். வந்து அதுல வந்து ஒரு அம்பாசிடரா இருக்காரு, குட்வில் அம்பாசிடரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம டிஎக்ஸ்என் உடைய ஃபவுண்டரும் இதுல குட்வில் அம்பாசிடரா இருக்காரு. நம்ம ஃபவுண்டருக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு பாராட்டு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, டிஎக்ஸ்என்ல ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராடக்டை வந்து அவர் வந்து கொடுத்துட்டு ஒரு சினிமா ஆக்டரையோ, ஒரு அரசியல்வாதியோ, அல்லது ஒரு பெரிய ஒரு பணக்காரரையோ கூப்பிட்டு நீங்க வச்சு இது சேல்ஸ் பண்ணுங்க, எனக்கு ப்ராஃபிட்டை மட்டும் கொடுங்கன்னு சொல்லாம, யாரெல்லாம் ஆரோக்கியம் இழந்திருக்காங்களோ அவங்களுக்கு இதை நீங்க கொடுத்து, இதை நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், உங்களுக்கு டிஸ்கவுண்டா கிடைக்கும். இதை ஒரு 10 பேருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சி, இதை 10 பேருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் வந்து ஃப்ரீ ஆயிடும். அந்த 10 பேர் 100ஆ கன்வெர்ட் ஆனாங்கன்னா நீங்க வேலைக்கே போக வேண்டாம். நீங்க கால் மேல கால் போட்டு வீட்டுல தூங்கிட்டு இருந்தாலும் இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை வந்து இவர் வந்து கொடுக்குறாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மக்களுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் எப்படி நம்ம இந்தியால பாரத ரத்னா விருது இருக்கும், மலேசியால வந்து டாட்டோ அவார்டு வந்து கம்பெனியுடைய ஃபவுண்டருக்கு கொடுத்திருக்காங்க இவருடைய சேவையை பாராட்டி. அடுத்தது நம்ம எல்லா கம்பெனிக்கும் ஒரு முதலாளிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிசினஸ் மேனுக்கு உண்டான அவார்டு இருக்கும். டிஎக்ஸ்எனுடைய முதலாளிக்கு வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ப்ராடக்ட்டுக்காகவே நிறைய அவார்டு கொடுத்திருப்பாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்தியாவில டாக்டர் லின்ஜியோசின் வந்து பாத்தீங்கன்னா 2 முறை பிஹெச்டி ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. ஒன்னு ஹொலிஸ்டிக் மெடிசன், இன்னொன்னு மாற்று மருத்துவம், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். இவருடைய சேவை வந்து அன்னை தெரசாவுக்கு நிகராக அந்த அளவுக்கு இவர் செய்யறாருன்றதுனாலதான் 2004 மதர் தெரசாவுடைய அவார்டு கிடைக்குது. 2010 பெஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர் சொல்லிட்டு பாகிஸ்தான்ல இவருக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு எம்எல்எம் கம்பெனிக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு என்னன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ்ல இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் டாக்டருடைய சங்கம் வந்து டிஎக்ஸ்எனுடைய ப்ராடக்ட் வந்து ரிசர்ச் பண்றாங்க.
டிஎக்ஸனுடைய ப்ராடக்டை ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் பண்ணிட்டு இது ரொம்ப நல்ல சூப்பரான பொருள், இதை சாப்பிட்டா வந்து வெயிட் லாஸ்க்கு ஆகும், அதாவது ரொம்ப ஓவரா ஒபிசியா இருக்கிறவங்களுக்கு வெயிட் குறையும், அதே போல வந்து வெயிட்டே இல்லாம ரொம்ப தக்கையா ரொம்ப நோஞ்சானா இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் ஆரோக்கியத்தை அடைவாங்கன்னு சொல்லிட்டு பல விஷயத்த வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் டாக்டருடைய சங்கம் வந்து பாத்தீங்கன்னா இதை ரிசர்ச் பண்ணி 2012 வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சான்றிதழை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020 உலக சுகாதார மையம், ஐநா சபை, யூனிசெஃப் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்பைரலாவுக்காக வேண்டி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த அமைப்புல குட்வில் அம்பாசிடராக டிஎக்ஸனுடைய ஃபவுண்டரை வச்சிருக்காங்க. ஏன் நான் இந்த ஹிஸ்டரி, இந்த ஸ்டோரி, இந்த ஹிஸ்டரிலாம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு கம்பெனிய நம்ம தொடங்கும் பொழுது அந்த கம்பெனியுடைய பேக்ரவுண்ட் எப்படி, ஒரு வீட்டுல பொண்ணு இருந்துச்சுன்னா மாப்பிள்ளை தேடும் போது மாப்பிள்ளை எப்படி, மாப்பிள்ளையுடைய பேக்ரவுண்ட் எப்படின்னு பாக்குற மாதிரி ஒரு கம்பெனியை நாம பார்க்கும் பொழுது அந்த கம்பெனியினுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஏறத்தாழ 30 வருஷம் கடந்த கம்பெனியில ஒரு மாசம் கூட யாருக்கும் போனஸ் கொடுக்கல, அல்லது டிஎக்ஸனுடைய ப்ராடக்டை சாப்பிட்டு இவர் வந்து இறந்து போயிட்டாரு, இந்த மாதிரி ஒரு மைனஸான நெகட்டிவான எந்த ஒரு செய்திகளும் வந்தது கிடையாது. அனைவருக்கும் டிஎக்ஸன் கம்பெனி ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இந்த கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏறத்தாழ வந்து பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் வந்து இந்தியால இருக்கு. உலக அளவுல பாத்தீங்கன்னா குறிப்பா மலேசியாவுல ஹெட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 400க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் வந்து அங்க இருக்கு. டிஎக்ஸன் கம்பெனிய மெயினான ஒரு ப்ராடக்ட் வந்து கேனோடர்மான்னு சொல்லக்கூடிய அந்த சிகப்பு காளான் தான் சர்வரோக நிவாரணி சொல்லக்கூடியது. இந்த சிகப்பு காளான் வந்து இறைவன் நம்ம உடம்ப படைச்சது செல்லு நல்லா இருந்தா ஆர்கன் நல்லா இருக்கும், ஆர்கன் நல்லா இருந்தா வியாதி இல்லாம நம்ம வாழ்ந்துக்கலாம். அந்த ஆர்கனை செல்ல சரி பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த சிகப்பு காளான். இதுல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ மூலக்கூறுகள் 500க்கும் மேற்பட்டது இருக்கிறதுனால இத வந்து சர்வரோக நிவாரணி சொல்லிட்டு இன்னைக்கு ஆராய்ச்சியில சொல்லிட்டு இருக்காங்க. யாரு வேணாலும் சாப்பிடலாம், நோ சைடு எஃபெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் உள்ளவனாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சர்வரோக நிவாரணியாக இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசனா இருக்கட்டும், ட்ரெடிஷனல் ஜாப்பனீஸ் மெடிசனா இருக்கட்டும், அவங்க இதை வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இதை ரிசர்ச் பண்றாங்க. ஈவன் அலோபதியா இருக்கிற ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு மக்களுக்கு இதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சிகப்பு காலான டிஎக்ஸன் கம்பெனி 2000 இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. 1993 மலேசியாவில இருந்து இந்தியாவுக்கு 2000 வந்தது. இந்த காலான்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் நடக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து இது கேன்சரை கட்டுப்படுத்தக்கூடியது, கேன்சரை குணப்படுத்தக்கூடிய சொல்லிட்டு பேப்பர் எல்லாம் வந்தது. அந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையான ஒரு பொருளை டிஎக்ஸன் கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு படி மேல போய் சொல்றதா இருந்தா த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன சொன்னா கேனோடர்மா தாவரவியல் பெயர், இது வந்து கியூர் ஆல் டிசீஸ். நம்ம சொல்லல, டிஎக்ஸன் கம்பெனி மருந்து மாத்திரை விற்கல. டிஎக்ஸன் கம்பெனி மருந்து மாத்திரைக்கு போகாம இருக்கிறதுக்கு ஆரோக்கியமா இருப்பதற்கு உண்டான பொருட்களை கொடுக்குது. ஆனா பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா கேனோடர்மா கியூர் ஆல் டிசீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பொருள் வந்து ஸ்பைருலினா. ஸ்பைருலினா வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா ஏ டு Z எல்லா விட்டமின்ஸ் இருக்கு, எல்லா மினரல்ஸ் இருக்கு, நமக்கு உடம்புக்கு என்னெல்லாம் வந்து எசென்சியல் தேவைப்படுதோ, முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுதோ ஆரோக்கியத்திற்கு, அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு 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 நல்ல ஒரு பொருள். இதை வந்து நாசாவுடைய சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா 1 கிலோ ஸ்பைரலா எடுத்துக்கிட்டா 1000 கிலோ காய்கறிகள் சாப்பிட்டா என்ன சத்து கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவுடைய சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இத வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பூமியிலே சிறந்த ஒரு உணவுனா இந்த ஸ்பைரல்லாம் சொல்லிட்டு WHO வந்து டிக்ளேர் பண்றாங்க 60 வருஷத்துக்கு முன்னாடியே. இந்த ஹிம்சாம் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் யுஎன் வந்து ஆரம்பிச்ச அமைப்பு. இந்த அமைப்புல டிஎக்ஸனுடைய ஃபவுண்டர் வந்து குட்வில் அம்பாசிடரா இருக்காரு. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பராக் ஒபாமா உள்பட இதுல இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஃபாஸ்ட் மூவிங் எல்லாருக்கும் தேவையான பொருட்கள். ஏன் நாம இது சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிசினஸ் ஆக இருந்தாலும் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கணும், எல்லாருக்கும் தேவையானதா இருக்கணும், நம்முடைய ஷெல்ஃப்ல இருந்து டக்கு டக்குன்னு காலி ஆயிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆக முடியும். இன்னைக்கு நம்ம ஏரியால அல்லது நம்ம வீட்டுல நம்ம தெருவுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து ஆரோக்கியம் என்பது இல்ல.
ஆரோக்கியம் என்பது இல்ல. நம்ம ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி செப்பல் போடாம ரோட்ல விளையாண்டு இருப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்பல் போட்டு ரோட்ல அனுப்புறதுக்கே மக்கள் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஆரோக்கியம் இல்லாம குழந்தைகளோட இருக்கு. அப்ப அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு பொருள் தான் இந்த ஸ்பைருலினா, குயின் ஆஃப் ஹெர்ப்ன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாட நம்ம வீட்ல வந்து பேஸ்ட், சோப்பு, காஃபி இந்த மாரி விஷயம்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு நாம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியத்தை இன்னைக்கு பொறந்த குழந்தை ஒரு 3 வயசு ஆயிடுச்சுன்னா, 3 வயசுல இருந்து பேஸ்ட் எடுத்து விளக்கிக்கிட்டே இருக்கு. அப்ப 3 வயசுல இருந்து விளக்கக்கூடிய குழந்தைக்கு தினமும் விளக்குது. முடிஞ்சா அந்த குழந்தை பேஸ்டும் சேர்த்து சாப்பிடுது. ஆனா சொத்த பல் வந்துருது. நம்ம காலகட்டத்துல ஒரு 40 இயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு சொத்த பல் வந்திருக்குன்னா, ஒரு 25 இயர் ஏஜ்லயோ, ஒரு 30 ஏஜ்ல தான் சொத்த பல் வரும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, 5 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் சொத்த பல் இருக்கு. ஆனா அந்த குழந்தைங்க பேஸ்ட்லாம் வச்சு வளர்க்கிட்டு தான் இருக்கு. அந்த இடத்துல நாம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பல்லினுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த பேஸ்ட் வேலை செய்யும். இந்த பேஸ்ட் வந்து ஆரோக்கியமாக நம்ம பல்ல வச்சிருக்கோம். இந்த பேஸ்ட்ட சாப்பிடறதுக்கு டிஎக்ஸ்ன்னு சொல்லல. ஆனா ஒரு சில பேர் இந்த பேஸ்ட்ட சாப்பிட்டு எனக்கு அந்த குணங்கள் கிடைச்சது, இந்த குணங்கள் கிடைச்சதுலாம் சொல்றாங்க. ஏன்னா அருமையான ஒரு பேஸ்ட் கேனோடர்மா சிகப்பு காளான் உள்ள ஒரு பேஸ்ட். அதே போல டீ எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து கலரிங் உள்ள டீ தான் நெறைய வீட்ல குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த டீ குடிச்சா ஆரோக்கியம் கிடைக்கும். அதே போல காஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு காஃபியும் சிக்கரி இல்லாத காஃபியே இன்னைக்கு மார்க்கெட்ல கிடையாது. சிக்கரின்றது வந்து ஒரு விதத்துல நல்லதாக இருந்தாலும், இன்னொரு விதத்துல ஆரோக்கியத்தை வந்து இழக்கக்கூடிய சில விஷயங்கள் ஏற்படுத்துது. இந்த நம்ம சிகப்பு காளானுடைய காஃபிய எடுத்தா நல்ல ஜீரணமாகும். இது குடிச்சாங்கன்னா யூரின் ஃப்ளோ நல்லா இருக்கும். டைஜஸ்ட் நல்லா இருக்கும். நல்ல தூக்கம் வரும். பாடிய வந்து அசிட்டிக்கா கன்வெர்ட் பண்ணாது இந்த காஃபி. அதே போல வந்து ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு வந்தா டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். வராம இருக்கிறதுக்கு சிகப்பு காளானு, கிளிசரின், பாம் ஆயில் குடிக்கிற பாம் ஆயிலும் அதே போல அருகம் புல்லு மாதிரி ஒரு புல்லு ஜெர்மனுடைய புல்லு ஃப்ராக்ரன்ஸ்க்காக வேண்டி போடப்பட்டுள்ள ஒரு சோப்பு இருக்கு. அருமையான சோப்பு. எந்த ஒரு அனிமலுடைய ஃபேட்டும் இதுல கிடையாது. அதே போல குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு கொக்கோசி நம்முடைய ஜாயிண்ட் பெயின்லாம் வராம இருக்கிறதுக்கு வந்துருச்சுன்னா ஆர்த்தோவை பார்த்தானோ வராம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மசாஜ் ஆயில் கேனோடர்மா மசாஜ் ஆயில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் தான் இருக்கு அதுக்கு இந்த திரிபலா மாத்திரையை கொடுக்கலாம் தாண்டிக்காய் நெல்லிக்காய் கடுக்காய் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இன்னைக்கு வந்து குறிப்பா சொல்றதா சுகர் இல்லாத வீடே இல்லை அந்த காலத்துல ஒரு ஒரு 200 300 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிலாயின் சொல்லக்கூடிய இந்த சீந்தில் கொடியும் இருந்திருக்கு அது நம்ம டிஎக்ஸ்என் கம்பெனி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேன்சருக்கு வந்து இன்னைக்கு நிறைய நமக்கெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேன்சர் தான் தெரியும் புற்றுநோய்ன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் தெரியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 100 வகையான கேன்சர் இருக்கும் போல இருக்கு அந்த கேன்சரை வராம தடுக்கக்கூடிய பிளாக் குமின் கருஞ்சீரகம் நமக்கு இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு குறிப்பா ஐடில வேலை செய்யக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம ஒரு 40 வயசானாவே மன அழுத்தங்கள்லாம் ஏற்படுது அந்த மன அழுத்தங்களை குறைக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு ரெமெடி ஏறத்தாழ இந்திய பழைய ட்ரெடிஷனல் மருத்துவத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த அஸ்வகந்தா அதுவும் நம்ம கிட்ட இருக்கு இப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே போலாம் அன்றாடம் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மனுஷனுக்கு வந்து வியாதிகள் வராம இருப்பதற்குண்டான ஆரோக்கியம் சார்ந்த பொருட்களையும் டிஎக்ஸ்என் கம்பெனி கொடுத்துட்டு இருக்கு ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் செல்ஃப்ல வச்சா இதெல்லாம் வீட்டுல வச்சா கண்டிப்பா உடனே சேல்ஸ் ஆயிடும் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏன் டிஎக்ஸ்என் பிசினஸ் நாம பண்ணணும் டிஎக்ஸ்என் உடைய பேக்ரவுண்ட பார்த்தோம் கம்பெனியுடைய ஃபவுண்டரை பார்த்தோம் டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ல வந்து சம் ப்ராடக்ட பார்த்தோம் இன்னைக்கு மூவபிள் ஃபாஸ்ட் மூவபிள் எஃப்எம்பி ப்ராடக்ட்ல வரக்கூடியது இதெல்லாம் பார்த்தோம் ஏன் நாம இந்த டிஎக்ஸ்என் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளுடைய இந்த மீட்டிங் ஒரு 48 பேர் பார்த்துட்டு இருக்கோம்னா நம்மளுடைய ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் ஜஸ்ட் இங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க சென்னையில ஒருத்தர் வந்து ஃபேமிலி ரன் பண்றாருன்னா குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் இருந்தாதான் ஒரு ஹாப்பி ஃபேமிலியா இருக்க முடியும் அதுல 6,500 ரூபாய் ஒரு ரெண்ட் போயிடும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க அம்மா அப்பா மொத்தம் 6 பேர் 6 உருப்படிகள் 6 பேர் இருந்தாங்கன்னா 15,000 ரூபாய் குறைஞ்சபட்சம் வேணும் அதுல 6,500 ரூபாய் குறைஞ்சபட்சம் வாடகை வச்சுங்களேன் அப்புறம் வந்து மொபைல் ரீசார்ஜ் இன்னைக்கெல்லாம் அந்த காலத்துல நமக்கெல்லாம் ஒரு போனை ஒரு முறை மொபைல் ரீசார்ஜ் பண்ணா 6 மாசம் வரும்
இன்னைக்கு வந்து 28 நாள் தான், 1 மாசம் கூட வர மாட்டேங்குது. ஆக ஒரே ஒரு ஆள் கூட ரீசார்ஜ் பண்ணா கூட 300 ரூபாய் ஆயிடுது. அது இல்லாம ஃபேமிலி டூரு, கல்யாண காட்சிகள்னு பாத்தீங்கன்னா ஒரு 3000 ருபீஸ் ஆயிடும். வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாங்கன்னா சும்மா தயிர் சோறு அதெல்லாம் போட முடியாது. நல்ல ஒரு ஒரு மட்டன், சிக்கன் இந்த மாதிரி எடுத்து அவங்கள கவனிக்கணும். அப்போ ஒரு 2000 ருபீஸ் வந்து செலவாகும். எல்லாம் நீங்க கூட்டி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளவு வருது? 26,700 வருது. இப்ப 26,700 நம்மை சார்ந்தவர்களை எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. 26,700 சம்பாதிக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவர் வந்து 22 வயசுல வேலைக்கு போயிருந்தாருன்னா ஒரு 30ல இருந்து 35 வயசுல தான் இந்த அமௌண்ட்டை சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி நிறைந்த உலகத்துல உள்ள ஒரு விஷயம். இப்ப 26,700 இல்லைன்னா நம்ம குழந்தை இந்த மாதிரி ஹாப்பியா இருக்குமா? சரி, 26,700 நம்ம வந்து செலவு பண்றேன்னு வச்சுக்கீங்களேன். நமக்கு வந்து என்ன சேவிங் இருக்கும்? சேவிங் இல்லாம இருந்தா அப்ப என்ன ஃபியூச்சர் பிளான் என்ன இருக்கு? இப்ப இந்த குழந்தைக்கு வந்து ஒரு 3 வயசு அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் 23 வயசு. 23 வயசுல கல்யாணம் பண்றதாக இருந்தா, குறைஞ்சபட்சம் இன்னைக்கு ஒரு சவரன் நகை வந்து ரூ. 60,000. அப்ப 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சவரன் நகையே ரூ. 1,00,000 வந்து நிக்கும். அப்போ ஒரு குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 20 சவரன் போட்டா கூட எங்கேயோ போயிடுச்சு. அந்த அமௌண்ட் 20 வருஷத்துல நம்மளால சேவ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிசினஸ் ஆக இருந்தாலும், அது மளிகை கடையா இருக்கட்டும், அல்லது பார்பர் ஷாப்பா இருக்கட்டும், அல்லது பிரியாணி ஸ்டாலா இருக்கட்டும், என்ன பிசினஸ் வேணா எடுத்துக்கங்க. அது எல்லாமே ஒரு தெருவுக்கு உண்டான பிசினஸ் தான். ஆனா டிஎக்ஸ்என் கம்பெனியுடைய பிசினஸ் வந்து மோர் தென் 200 கண்ட்ரிக்கு உண்டான பிசினஸ் ஆக இருக்கு. அந்த மாதிரி பிசினஸ் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி நம்முடைய கனவு இல்லத்த போட்டோல உள்ள இல்லத்த ரியாலிட்டியா நாம பார்க்க முடியும். சரி, டிஎக்ஸ்எல்ல வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது பொறுமை வேணும். ஒரு சுத்தியினுடைய தேரி சொல்லுவாங்க. ஒரு பாறையை உடைக்கிறதுக்கு ஒரே அடியில சுத்தியை எடுத்து அடிச்சா பாறை உடையாது. 11 முறை அடிச்சாதான் 12வது அடியில சுத்தி உடையும். அப்ப 12வது அடியில உடையணும்னா அந்த 11 அடி வந்து உடைஞ்சு அடிச்சா மட்டும்தான் சுத்தி எடுத்து அடிச்சா மட்டும்தான் அந்த பாறை வந்து உடையும். இந்த தேரி அடிப்படையில டிஎக்ஸ்என் உடைய சிஸ்டத்தை நாம கத்துக்கிட்டு கண்டினியூவா நம்ம பண்ணா கண்டிப்பா இதுல ஒரு பெரிய சக்சஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் டிஎக்ஸ்என் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இதுதான் ஒரு மனிதனுடைய இன்கம். வாட் எவர் எவ்வளவுன்னா நீங்க வச்சுக்கீங்க. 10,000மோ, 20,000மோ, 1,00,000மோ, 2,00,000மோ, 3,00,000மோ வச்சுக்கீங்க. 10,000 ஒரு ஆள் சம்பளம் வாங்குறாருன்னா அவருக்கு 10,00,000 ட்ரீம் இருக்கும். அவருக்கு வந்து 10,00,000 உண்டான ட்ரீம் இருக்கும். அவருக்கு வந்து 10,00,000 உண்டான நீடு இருக்கும். அதே நேரத்துல வந்து 10,00,000 ஒரு ஆள் சேலரி வாங்குறாருன்னா அவருக்கு 1,00,00,000 உண்டான இது இருக்கும். ஆக இன்கம் வந்து இவ்வளவு சின்னது. ஆனா நமக்கு தேவைகள் வந்து இவ்வளவு பெருசு. ஒரு ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகும்போது ஒரு 3,000 நமக்கு கிடைச்சா போதும்னு நினைப்போம். அப்புறம் 3,000 ஆன பிறகு 10,000 கிடைச்சா போதும்னு நினைப்போம். அப்புறம் 10,000 கிடைக்கும் பொழுது 10,00,000 வேணும்னு நினைப்போம். அப்போ ஒரு மனிதனுடைய தேவைகள் என்னைக்குமே வந்து நம்முடைய இன்கமோட சுருங்கி நிக்காது. அதிகமா தான் நிக்கும். அப்ப நம்முடைய கனவுகள் வச்சுக்கீங்க. தேவை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கனவு. தேவை என்பது நமக்கு அன்றாடம் பயன்படுத்த வேண்டிய விஷயங்கள். கனவு என்பது நம்முடைய லைஃப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொண்டு போய் வைக்கிறது கனவு. இப்ப இந்த இன்கம் வந்து ஒரு சின்ன ஒரு கடுகு அளவு இருக்கு. தேவை வந்து பாத்தீங்கன்னா கோழி மூட்டை அளவு இருக்கு. இந்த ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா உலக அளவு இருக்கு. எப்படி நம்மளுடைய ஜாப் மூலியமா முடியும்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி வரும் ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு தெருவுக்கு உண்டான பிசினஸ் தான். ஆனா டிஎக்ஸ்என் கம்பெனி இன்டர்நேஷனல் பிசினஸ், ஒன் வேர்ல்ட் ஒன் மார்க்கெட், இன்டர்நேஷனல் பிசினஸ் லைசன்ஸ வந்து நமக்கு குடுக்குறாங்க. இந்த லைசன்ஸுக்கு இன்வெஸ்ட்மென்ட் இல்ல, டெபாசிட் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. வாயை திறந்து பேசணும். வாயை திறந்து டிஎக்ஸ் உடைய ப்ராடக்ட் வந்து சாப்பிடணும். சாப்பிட்டத மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும். இந்த 3 விஷயத்த செஞ்சாவே பெரிய ஒரு இன்கம் டிஎக்ஸ்என்ல பார்க்க முடியும். டிஎக்ஸ்என் கம்பெனி 10 வகையான இன்கம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பொருளை வாங்கி இன்னொரு ஆள்கிட்ட விற்கும் பொழுது ரீட்டைல் ப்ராஃபிட் வந்து 22ல இருந்து 25% கொடுக்குறாங்க. குரூப் போனஸ் கொடுக்குறாங்க. ஸ்டார் குரூப் போனஸ் ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் அச்சீவ் பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு ஸ்டார் குரூப் போனஸ் கொடுக்குறாங்க.
நீங்க டீமை வளர்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் போனஸ் ஒரு 15% கொடுக்குறாங்க. உங்களுடைய நீங்க வந்து டிஎக்ஸ்எல்ல டைமண்ட் சொல்லிட்டு ஒரு லெவல்ல நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா இன்டர்நேஷனல் ஷேரிங் ப்ராஃபிட் சொல்லிட்டு ஒரு 2% நீங்க பிசினஸே பண்ணாத பாகிஸ்தான்ல இருந்தும் வரும். நீங்க உங்களுடைய மேப்ல வந்து வேர்ல்டு மேப்ல வந்து உங்களுக்கு பார்க்க முடியாத ஏதாவது ஒரு ஆப்பிரி கண்ட்ரில கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎக்ஸ்எல் வந்து ஒரு இன்கம் வரும். இன்டர்நேஷனல் ப்ராஃபிட் ஷேரிங் 2%. நீங்க டீமை லீடு பண்ணி நீங்களும் டைமண்ட் ஆகி உங்க கீழேயும் டைமண்ட் ஆனாங்கன்னா லீடர்ஷிப் போனஸ் வந்து ஒரு 15% கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை உங்களை டிஎக்ஸ்எல் கம்பெனி சம் டார்கெட் கொடுக்குறாங்க. அது கட்டாயம் கிடையாது. அப்படி நீங்க அதுல அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஒரு 2% ஒதுக்கி உங்களை வெளிநாட்டுக்கு எல்லாம் கூட்டு போய் ஜாலியா வந்து லைஃப என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்என் கம்பெனில வந்து நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் போகும்போது சில ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில மொபைல் இன்சென்டிவ் வந்து $230 கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,15,000 வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மணிக்கு வந்து இன்னொரு ரிவார்டு கொடுக்குறாங்க. எப்படி நமக்கு வந்து மொபைல் இன்சென்டிவ் $230 வாங்கணுமோ அந்த மாதிரி நம்ம டீம்ல ஒரு 5 பேர் டிஃப்ரெண்ட் லைன்ல இருந்து உருவாக்கிட்டா $1,580 வந்து நமக்கு ரிவார்டா இந்தியன் மணியா கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நம்ம எந்த அளவுக்கு பாலை தூக்கி ஓங்கி செவுத்துல அடிக்கிறோமோ அதே ஸ்பீட்ல வெளியே வரும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில உங்களுடைய விசன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா விசன் எடுக்கும் பொழுது நம்மளால முடியுமா அப்படின்னு நினைச்சிருந்தா வேலைக்கு ஆகாது. ஏன்னா மகாத்மா காந்திய வந்து ட்ரெயின்ல இருந்து வெள்ளைக்காரன் எடுத்து வெளியே போட்டான். மகாத்மா காந்தி என்ன செஞ்சாரு? சண்டைக்கெல்லாம் நிக்கல. நீ என்ன ட்ரெயின்ல இருந்து வெளியே எடுத்து போட்டியா, நான் உன்னை இந்தியாவில இருந்து வெளியே எடுத்து போடுறேன்பான்னு சொல்லிட்டு ஒரு விசனை செட் பண்ணாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1947ல இந்தியாவில இருந்து வெள்ளையர்களை வெளியேற்றினாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் லின் கம்பெனியுடைய ஃபவுண்டர் ஒரு விசனை செட் பண்ணாரு. என்னுடைய கம்பெனி உலகம் முழுவதும் போகணும்னு நினைச்சு 1993ல தொடங்குறாரு. இந்த அவங்களுடைய அந்த விசன் கரெக்டா இருக்கு, பவரா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் டிஎக்ஸ்என் கம்பெனி பெரிய லெவல்ல வந்து ஒரு ஒரு ரெவலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல டிஎக்ஸ்என் கம்பெனி வந்து 2000ல வந்து டிஎக்ஸ்என மலேசியாவில வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. ப்ரொஃபசர் வசுபாலியா, டாக்டர் ரத்னா மேடம் இவங்க டிஎக்ஸ்என பெரிய லெவல்ல கொண்டு வரணும்னு நினைச்சு ஒரு விசனை செட் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்களும் சக்சஸ் ஆகி டிஎக்ஸ்னு சக்சஸ் ஆக்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேறு நாடாக இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரில உட்கார்ந்துட்டு பல பேரை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎக்ஸ்என் கம்பெனி மட்டும்தான் நாமளும் சக்சஸ் ஆகணும், அடுத்தவங்களையும் சக்சஸ் ஆக்கணும்னு ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனி. நம்மளுடைய பிசினஸ்ல அப்படிலாம் கிடைக்காது. ஒரு டீ கடையிலயோ அல்லது XYZ ஏதோ ஒரு ஷாப் ஓபன் பண்ணா அப்படி கிடையாது. ஆனா டிஎக்ஸ்என்ல நம்ம கூட உள்ளவங்களை கைப்பிடிச்சு தூக்கினாதான் அவங்க 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சாதான் நமக்கு வந்து அங்க இருந்து ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ எப்படியாவது நம்ம கீழே உள்ளால வளர்த்து எடுக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல் விசனை நம்ம செட் பண்ணா கண்டிப்பா டிஎக்ஸ்எல்ல ஒரு சக்சஸ் நமக்கு இருக்கும். இன்னைக்கு அன்றாட வாழ்க்கை இருக்கக்கூடிய சில விசன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா லாக்டவுன்ல நம்ம பார்த்தோம். 2018ல லாக்டவுன் நடந்துச்சு. பெரிய பெரிய ஆளுங்க ரோட்ல வந்து நின்றாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி செக்யூர். இன்னைக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கணும். எத்தனையோ ஃபேமிலி வந்து நல்ல அதாவது அம்மா அப்பா 2 குழந்தைங்கன்னா அப்பா வந்து வேலைக்கு போவார், நல்லா சம்பாதிச்சு கொடுப்பாரு. 1ஆம் தேதி ஆனா சேலரி வந்துடும். சில பேருக்கு 3ஆம் தேதி சேலரி வந்துடும். பயங்கர ஜெகஜோதியா வீடு வந்து கலகலப்பா இருக்கும். ஆனா அப்பா வந்து இறந்து போன பிறகு என்ன ஆகுது? ஃபேமிலிக்கு தொடர்ச்சியான ஒரு இன்கம் கிடையாது. ஒரு தொடர்ச்சியான இன்கம் கிடையாது, அல்லது போதுமான இன்கம் கிடையாது. அப்ப நம்ம ஃபேமிலிக்கு வந்து என்ன விசனை நம்ம வந்து தயார் பண்ணி வச்சிருக்கோம்? நாம இல்லாம இருந்தாலும் நம்முடைய குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் ரெடி பண்ணணுமே. அது நம்ம கையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அடுத்தது ஹவ் இஸ் யுவர் லைஃப்? நம்முடைய வாழ்க்கை சரி அதை விட்டுருங்க, லாக்டவுன் போயிடுச்சு. நம்ம இறந்த பிறகு அது நடக்கட்டும். நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ஜாப்ல பார்க்கும் பொழுது எப்படி போயிட்டு இருக்கு, அல்லது பிசினஸா ஏதாவது XYZ எடுத்து பண்ணும்போது எப்படி போயிட்டு இருக்கு? சாட்டிஸ்ஃபையா இருக்குமா? லாஸ்ட் 5 வருஷத்துல நம்முடைய பொருளாதாரத்துல ஏதாவது ஒரு மாற்றங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா அல்லது பின்னேற்றம் நடந்திருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹவ் இஸ் யுவர் லைஃப்? இத மட்டும் பார்த்தா போதும், டிஎக்ஸ்என கண்டிப்பா கட்டாயமா நாம எல்லாமே செய்வோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
டிஎக்ஸ்என் கம்பெனி ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்குறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்டர்நேஷனல் பிசினஸ் லைசன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் லைசன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த லைசன்ஸை எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும்? சிம்பிள்ங்க. நம்ம வீட்டுக்காக வேண்டி சூப்பர் மார்க்கெட்ல, மளிகை கடையில என்னெல்லாம் வாங்குறோமோ அதுல முக்கால்வாசி பொருள் டிஎக்ஸ்எல்ல வந்துருச்சு. அத அங்க வாங்குற பொருள், கெமிக்கல் பொருள் அங்கேயே நம்ம காசு கொடுத்து தான் வாங்க போறோம். அந்த பொருட்களை இங்க நாம வந்து காசு கொடுத்து நேச்சுரலா, ஆர்கானிக்கா, ஹெர்பலா, சப்ளிமெண்டா எடுத்து வாங்கும் பொழுது நாம ஆரோக்கியமா இருந்துக்கலாம். நாம காசு கொடுத்து வாங்குனதுக்காக வேண்டி டிஎக்ஸ்என் கம்பெனி நமக்கு இன்கமும் கொடுக்க போகுது. சூப்பர் மார்க்கெட்ல என்ன பண்ணமோ அதுதான் டிஎக்ஸ்எல்ல பண்ண போறோம். டிஎக்ஸ்எல்ல சூப்பர் மார்க்கெட்ல பண்ணா காசெல்லாம் ரிட்டர்ன் வராது. டிஎக்ஸ்எல்ல பர்ச்சேஸ் பண்ணா நமக்கு காசு ரிட்டர்ன் வரும். இன்னும் 2 ஸ்லைட சொல்லி முடிச்சிடுறேன். இந்த டிஎக்ஸ்என் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் இன்கம் தருது. இவர் பேர் வந்து ஷஹசாத் ஹுசேன், பங்களாதேஷை சார்ந்தவர். இவரு துபாயில ஒரு இன்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. இவருடைய ஃபேமிலிக்கு ஏறத்தாழ வந்து ஒரு 4 வருஷமா வந்து டிஎக்ஸ்என் மூலியமாக இவர் கிரியேட் பண்ண அந்த கஸ்டமர் வந்து இவருக்கு வந்து ஒரு 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 வால்யூமை கிரியேட் பண்றதுனால இவருக்கு ஒரு இன்கம் வந்துகிட்டு இருக்கு. அதே போல இவரும் ஒரு பங்களாதேஷை சார்ந்தவர். இவருக்கும் வந்து இவரும் இறந்து போயிட்டாரு. இவருடைய ஃபேமிலிக்கும் டிஎக்ஸ்என் மூலியமாக ஒரு இன்கம் போயிட்டு இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா யமனை சார்ந்த ஒரு அகதி. துபாயில இருந்து ஜாப வந்து ஒரு ஒரு போலீஸ் காவல்துறையில ஒரு ஸ்டோர் கீப்பரா வேலை செஞ்சு டிஎக்ஸ்எனை வந்து பெரிய லெவல்ல பண்ணிட்டு இன்னைக்கு மலேசியாவில வந்து சிட்டிசன்ஷிப்போட இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இவரு. இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகதியா இருந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல டிஎக்ஸ்எனை பண்ணி அங்க லைஃப் செட்டில் ஆயிட்டாரு. ஹியூஜ் இன்கம் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர், எல்லாருக்கும் தெரியும், கேரளாவை சேர்ந்த மிஸ்டர் சிராஜுதீன். இவரால சக்சஸ் பண்ண முடியுது. பாருங்க, இறந்து போனவங்க 2 பேர் வீட்டுக்கு தொடர்ந்து இன்கம் போது ஒரு யமனுடைய அகதிக்கு வந்து லேக்ஸ் கணக்குல இன்கம் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அதே போல ஒரு ஆட்டோ டிரைவருக்கு வந்து இன்கம் வந்து ஆட்டோ தொழிலே அவர் மறந்துட்டாரு. அவர் ஆட்டோ ஓட்டுனவர் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கார்ல ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல பாகிஸ்தானை சேர்ந்த ஃபிதா ஹுசேன், இவரு ஒரு சாதாரண ஒரு லேபர். இவர் வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்என் எடுத்து பண்ணி பெரிய ஒரு சக்சஸ் ஆயிருக்காரு. ஒரு 12ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன ஒரு நண்பர் வந்து டிஎக்ஸ்எல்ல மிஸ்டர் ஹாஜாபாய் வந்து சக்சஸ் ஆகும் பொழுது, எனக்கு ஹிந்தியே தெரியாத, தமிழ்ல மட்டுமே தெரிஞ்ச நான் இந்த டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆகும் பொழுது, இதெல்லாம் நடக்கும் பொழுது ஏன் உங்களால செய்ய முடியாதுன்றது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டிஎக்ஸ்என் கம்பெனி ஒன்னே ஒண்ணு சொல்லுது, ஒன்னே ஒண்ணுதான். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல உங்க வாழ்க்கையில ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க, டிஎக்ஸ்எனுக்கு வாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பொருளாதாரத்துல பெரிய முன்னேற்றம் கிடைச்சிருக்கான்னு பாருங்க, இல்லையா டிஎக்ஸ்என் வாங்க. நீங்க பிறக்கும் பொழுது ஒரு 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 வேலை செய்வருடைய மகனாக இருக்கலாம். இறக்கும் பொழுது ஒரு பில்லியனாக நீங்க இறக்கணும். ஒரு பெரிய ஒரு பணக்காரராக இறக்கணும். உங்களுடைய பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா மில்லியனருடைய பிள்ளைங்களா இருக்குன்றதுதான் டிஎக்ஸ்என் கம்பெனிய விருப்பம். டிஎக்ஸ்என் கம்பெனி ஒரு ஹியூஜ் இன்கம் எல்லாருக்கும் கொடுக்குது. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைத்து கொடுத்த எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன். உங்களை யாரு வந்து இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட மேற்கொண்டு விவரங்களை கேளுங்க, கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. இந்த வாய்ப்பு அளித்த தமிழ்நாடு பிஎஸ்சி அவர்களுக்கும் டாக்டர் ரஞ்சன் சார் அவர்களுக்கும் தமிழ்நாடுடைய லீடர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. குட் மார்னிங் டிஎக்ஸ்என். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் அமீர் சார். ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட முடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ பெருசு, ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்ணணும், ஸோ இன்னைக்கு வேலைக்கு போகிறதுக்கும் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறதுக்கும் என்னெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ரியல் டைம் டெஸ்டிமோனியல் ப்ளஸ் ஒரு எக்ஸ்பிளனேஷனாகவும்